ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் கிணறு. பல இன்னல்களை தாண்டி தங்களுக்கு சொந்தமாக கிணறு வெட்ட போராடும் 4 சிறுவர்களோட கதை தான் இந்த படம். மெட்ராஸ் ஸ்டோரிஸ் மற்றும் ஃபெட்ரா ஸ்டுடியோ சார்பா தினகர் பாபு, சாரா திவ்யா மோகன், சூரிய நாராயணன், வினோத் சேகர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் கணேஷ்குமார், விவேக் பிரசன்னா, மனோஜ் கண்ணன், அஸ்வின், ஸ்ரீ ஹரிஹரன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. புவனேஷ் செல்வனேசன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கௌதம் வெங்கடேஷ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹரிகுமரன். இந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். கணேஷ்குமார், அஸ்வின், ஸ்ரீ ஹரிஹரன், மனோஜ் கண்ணன் இந்த 4 சிறுவர்களும் கோடை விடுமுறையில் உல்லாசமாக கிணற்றில் குளித்து விளையாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. கிணற்றுக்கு சொந்தக்காரர் அவங்கள அடித்து விரட்டுறாரு. இதிலிருந்து 4 பேரும் நமக்கு சொந்தமாக கிணறு ஒன்று இருந்தால் யாரிடமும் அடி வாங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. 4 சிறுவர்களில் ஒருவரான கணேஷ்குமார் என்ற பெத்தப்பனுக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு வெட்டலாம்னு 4 சிறுவர்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்காக பாட்டியோடு வாழ்ந்துட்டு வரும் கணேஷ்குமார் தங்களுக்கு சொந்தமான இடத்துல கிணறு தோண்டணும் பாட்டி அப்படின்னு பாட்டிகிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் அவங்க பாட்டியோ குடும்பத்துக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடையாக இருக்காங்க. கணேஷ்குமாரோட பாட்டி கிணறு தோண்ட தடையாக இருக்க காரணம் பெத்தப்பனோட அம்மா கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தது தான் காரணம். இதுக்காக அவனை தண்ணீருக்கு பக்கத்திலேயே போக விடாமல் மறுக்கிறாங்க அவனோட பாட்டி. இதை ஏற்றுக்கொள்ளாத கணேஷ்குமார் எப்படியாவது கிணறு வெட்ட வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பெத்தப்பனோட மாமா பாட்டிக்கு சொந்தமான நிலத்தை விற்கிறதுல ஆர்வமாக இருக்காரு. இப்படி இருக்கும்போது சொந்தமாக கிணறு வெட்டி குளிக்கணுன்ற அந்த 4 சிறுவர்களோட ஆசை நிறைவேறியதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கிணறு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு 4 சிறுவர்கள் அவர்களின் பார்வை, பெரியவர்களோட மனநிலை, சமூக சூழல் இவற்றோடு பொருத்தி படத்தின் முதற் பகுதி அமைதியாகவும் 2ஆம் பகுதி உணர்வுகளின் வெள்ளமாகவும் படத்தை பார்க்குற பார்வையாளர்கள் ரசிக்கும்படி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஹரிகுமரன். படத்தோட முதன்மை கதாபாத்திரத்தில் பெத்தப்பன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு கணேஷ்குமார். கிணறு வெட்ட வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வது, பாட்டியோடு சண்டை போட்டு கோபம் கொள்வது அப்படின்னு சிறு வயது நினைவுகளை கண்முன் கொண்டு வராரு அவரோட நடிப்பில். மற்றும் படத்தில் நண்பர்களாக நடிச்சிருக்க அஸ்வின், ஸ்ரீ ஹரிஹரன், மனோஜ் கண்ணன் இவர்கள் சேர்ந்து அடிக்கிற லூட்டிகள் ரசிக்க வைக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இவர்களோட டைமிங் காமெடிகள். விவேக் பிரசன்னா நடமாடும் பஞ்சர் கடையாக 2 சக்கர வண்டியில் வலம் படம் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்கிறாரு அவரோட நடிப்பால். மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற பாட்டி கதாபாத்திரம் உட்பட அனைவரோட நடிப்பும் வரவேற்கத்தக்கதாகவே இருக்கு. முதல் காட்சியில இருந்து கிராமத்தோட அழகை சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கௌதம் வெங்கடேஷ் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில். இசையமைப்பாளர் புவனேஷ் செல்வனேசனின் பின்னணி இசை மற்றும் கவிஞர் கருணாகரனோட லிரிக்ஸ் ஃபீல் குட். எடிட்டர் கௌதம் ராஜ் KS, ஆர்ட் டைரக்டர் S விஜய் ஆண்டனி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.